வந்திருப்பா. அவரு கட்டி அடிச்சு முத்து கொண்டு கேட்டு அதுக்கு நான் அடியோட சிக்கல தள்ளிட்டாருப்பா. அடிச்சானா? அழாத, நான் கேட்கிறேன் அவனை. மாமா எதற்காக என் மகளை அடித்து பிடித்து கீழே தள்ளுகிறாய்? ஏன் தள்ள மாட்டேன்? எந்த நேரம் பார்த்தாலும் என்ன காதலிக்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், என்ன திருமணம் செஞ்சுக்கணும், இதே நினைப்போட இருந்தா எப்படி? ஒரு நாளுக்கு நீங்களே சொல்லுங்க மாமா. சின்னஞ்சிறு வயதுல இருந்து நாங்க எப்படி எல்லாம் இருந்தோம்? ஒரு சின்னஞ்சிறு வயதுல இருந்து வளர்த்த நாங்க ஒரே வீட்டுல இருந்தோம், ஒரே வீட்டுல வளர்ந்தோம், ஒரே பள்ளிக்கூடம் போகணும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கூட எனக்கு அவள் காதலி அவளை திருமணம் செய்ய வேண்டிய எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னை பார்த்த உடனே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டு கோபம் வந்து விட்டது, பிடிச்சு தள்ளிட்டேன். நான் ஒரே ஒரு முத்தம் கேட்டேன், ஏன் கொடுத்தா அவர் குறைஞ்சா போயிடுவாரு. அது சரி, நான் கேட்கறேன். ஏன்டா ஆனந்தா, அவ கேட்கறது என்னடா தவறு இருக்குது? ஒரு மாமன் மகள் ஒரு மொறு பொண்ணு முத்தம் கேட்கறா, கேட்டதுல என்ன தவறு? ஏண்டா ஒரே வீட்டுல வாழ்ந்தாலன்னே, ஒரே வீட்டில் வளர்ந்தாலன்னே, ஒரே பள்ளியில் படித்தாலன்னே, அவள் உனக்கு மாமன் மகள், நீ முறை மாப்பிள்ளை. என்னைக்கா இருந்தாலும் அவங்க இடத்துல நீ தானே தாலி கட்டணும். மாமா நீங்க சொல்றது சரியா இருக்குதா? நான் ஒரு நாள் கூட எனக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்ததே கிடையாது, அது எனக்கு தேவையே இல்லை. அவளை அந்த மாதிரி பார்க்க என் மனசுல இடம் கொடுக்கல மாமா. நான் சொல்றதை கேளுங்க. என்னம்மா? அப்பா அவர் முத்துக்குள்ள கேட்டேன், அவரு தேவையில்லாம் பேசுறாங்க பாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நான் சொல்றேன், நீ இருமா. ஆனந்தா, என்றைக்கா இருந்தாலும் என் மகள் இடத்துல நீ தான் தாலி கட்டுற. நீங்களும் அதையே பேசி நான் சொல்றேன். அதெல்லாம் விடுங்க. நான் மட்டும் ஒரு முக்கியமான செய்தி கேட்க ஓடி வந்திருக்கேன். முக்கியமான விஷயமா? ஆமா. அப்படிப்பட்ட விஷயம் என்னடா விஷயம்? என்ன பெற்றெடுத்த தாய் தந்தை யார் மாமா? அவங்க பேர் என்ன சொல்லுங்க சீக்கிரம். என்னது? என்ன பெற்றெடுத்த தாய் தந்தை யார்? பெற்றெடுத்த தாய் தந்தையா? ஆமா. தாய் ஆனந்தா. ஆமா. என் மக ஆசையா ஒரு முத்தம் கேக்குறா, முத்தம் கொடுக்க மாட்டேன். அதான் அத கூட ஆசையா ஒரு 4 வார்த்தை கூட பேச மாட்டேன், கட்டி பிடிக்க மாட்டேன். இப்படியா பார்த்து அவளை அடிச்சு கீழே தள்ளுற. அப்படி இருக்கும் பொழுது உன் தாய் தந்தை யாரு நான் எதுக்காக சொல்லணும்? ஏடா சொல்லணும்? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சொல்லுங்க அனாத பயலே, நீ ஒரு அனாதை. நீ அனாதை. நீ ஒரு அனாதை. அனாத பயலே. உங்க வாயால் அப்படி உரைக்க வேண்டாம். உரைக்க வேண்டாம். நீ அனாதை தான்டா. நீ அனாதை என்று கூற வேண்டாம் மாமா. அனாதை நாயே. சின்னஞ்சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்தவனார். நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக பிள்ளையை வளர்ப்பது போல் வளர்த்து விட்டு இப்போது அனாதை என்று உரைக்கின்றீர்களே மாமா, இது முறையா? வேண்டாம் மாமா, வேண்டாம். மனிதன் நினைப்பதும் மனித நினைப்பது
நான் பண்ணிக்க எனக்கு பயமா இருக்குதுப்பா. அவன் எங்க போயிடுவான்? அவன் எங்க போனாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறது ஏன் பொறுப்பு. அப்ப முன்னாடியே போலாம். நீங்க சொல்ல மாதிரி கேட்கலாம்ல. வாமா நான் பாத்துக்கிறேன் போ. சரிங்கப்பா. உலகில் பிறந்தது எனக்காக வழியற்றூர் அப்படி வழிகூறி நான் பண்டாக சுத்தி வருகின்றேன் இந்த மேடை ஏறி. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், பொங்கும் தமிழ், புரட்சி தமிழ். அப்படி புரட்சி தமிழ் கொண்ட நாட்டே இது எந்த நாடு? இதுதான் மதிபுரி நாடு. இந்த மதிபுரி நாட்டை சீரோடும் சிறப்போடும் ஆட்சி விஜயமூர்த்தி எனும் மன்னனுக்கு மகனாக பிறந்து ஆதித்யன் பெயர்பட்டு சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் அயல் நாடு செல்ல வேண்டும் என்று என் தந்தையிடம் கேட்டேன். என் தந்தையோ பொன்னும் பொருளும் கொடுத்து அயல் நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். அயல் நாடு முழுவதையும் சுற்றி பார்த்து விட்டு கடைசியாக வந்திருந்தேன் வேங்கி நாட்டு இளவரசி தமிழிலா என்ற பெண்ணை சந்தித்தேன். இரு மனமும் ஒரு மனமானதால் நாங்கள் செய்து கொண்டோம். அதோ தெரியக்கூடிய மாகாளம்மன் அழைத்து காதல் திருமணம். இப்போதே செல்ல வேண்டும். இவருடைய காதலியை சந்திக்க வேண்டும்.
வருகிறது. இவள் ஒரு வார்த்தையைப்படி இந்த வேங்கிய நாட்டிலே ஆரியமர்தன பாண்டியன் மன்னனுக்கு மகளாக பிறந்து தமிழ்நிலா என்ற பெயரோடு சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகிறேன். நான் சின்னம் சிறு வயதாக இருக்கும் பொழுது காலத்தின் கோலத்தால் என் தாய் தந்தையோ இறந்து விட்டார்கள். என் தாய் தந்தை இறந்த பிறகு என் நாட்டு மக்களாக பார்த்து என்னை இளவரசியாக தேர்ந்தெடுத்து வளர்த்து விட்டார்கள். வளர்த்து பருவம் மங்கையான பிறகு நானோ தனிமையிலே இருந்தேன். என் நாட்டுக்கு மற்ற நாட்டில் வளர்த்து சுற்றுலா வந்தார். அவரை நான் பார்த்தேன். அவர் மீது நான் ஆசை கொண்டேன். இருமணமும் ஒரு மனமானது. நாங்கள் இருவருமாக சேர்ந்து எங்கள் நாட்டில் உள்ள அம்மன் ஆலயத்திலே திருமணம் செய்து கொண்டோம். திருமணம் செய்து கொண்ட நாங்கள் இருவரும் அவர் நாட்டுக்கு செல்ல வேண்டும். அவர் நாட்டு மக்களை பார்க்க வேண்டும். என் மாமனாரை பார்க்க வேண்டும் என்று வெகு தூரமாக வந்து கொண்டே இருந்தோம். இதோ தெரிகின்ற நீரோடை நான் நீராடி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கணவர் அந்த புறமாக இருக்கின்றேன் என்று சொன்னவர் இதுவிட வரவே வந்துவிட்டேன் தமிழா, வந்துவிட்டேன். உன்னை காண வேண்டும் என்று நான் வழிமேல் விடுவித்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னழகு உன் அழகை வர்ணிக்க வார்த்தை என்பதே கிடையாது. உன்னை பார்க்கும் பொழுது எப்படியுமா இருக்கு. நீ வானத்தில் பொழிகின்ற நிலவோ இந்த மோகத்தை படைத்தானோ ஆண்டவர். நீ கை வீசி வந்தாலே போதும், இங்கே காண்கின்ற உள்ளங்கள் எங்கெங்கும் போகும். உன் மை பூசும் கண்ணை நான் கண்டேன். என்னை மார்போடு அழைக்கின்றேன். ஓடோடி வா. எப்படி தெரியுமா? பள்ளியாரை நான் தானே நேரம் போவதே தெரியாதுங்க. எங்க நாட்டை விட்டு உங்க நாட்டுக்கு வெகு தூரமாக வந்து விட்டோம். உங்கள் நாடு எங்குதான் இருக்கிறது. உன் நாட்டு மக்கள் எப்படிதான் உபசரிக்கின்றார்கள். முதல்ல உங்க நாட்டுக்கு போய்க்கே தீரணுங்க. தமிழா, அவசரப்படாத. நீயும் நானும் இப்படியே ஆடி பாடிக்கொண்டு எவ்வளவு தூரம் வந்துட்டோம். ஆமாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. என் மேல இருக்கிறியா? இல்லைங்க, நான் நடந்து வரேன். புறப்பட்டு